இப்போ வந்து என்னென்னா சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. சேவிங்ஸ் அப்படின்னு சொன்னதாக இருந்தால் நம்ம முன்னாடியே சொல்லணும். நான் வந்து 1 இயர் இந்த பணத்தை வச்சுருக்கேன், 2 இயர்ஸ் வச்சுருக்கேன், 3 இயர்ஸ் வச்சுருக்கேன், 5 இயர்ஸ் வச்சுருக்கேன். நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிடுறோம் எவ்வளவு நாள்னு, எவ்வளவு ரிட்டர்னும் தெரிஞ்சுக்கும். when it comes to இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது டைம் வந்து இன்ஃபைனைட். டயத்துக்கு வந்து லிமிட்டே கிடையாது. யூ கேன் டிசைட் எப்போ வேணுங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். என்ன ரிட்டர்ன் வேணுங்கிறதையும் நீங்கள் டிசைட் பண்ணலாம். எது சேவிங்ஸ் எது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தெரியறதில்லை. மோஸ்ட் ஆஃப் தம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்சூரன்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் காலகாலமாக இருக்குங்கிறதுனால இன்சூரன்ஸில் பணத்தை போட்டுட்டு அதில் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சூரன்ஸ் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் ஒன்லி ப்ரொடெக்ஷன். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது அண்ட் இட் இஸ் மோஸ்ட் ப்ரெடிக்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட். 7% 8% எந்த ஒரு கண்ட்ரியுமே இந்திய அளவுக்கான வளர்ச்சியே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இன்னும் க்ரோத் வந்து நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் வந்து நம்பி நீங்கள் முதல்ல எது ஒன்றுனாலும் இறங்கி ஒரு வேலை செய்யணும். நீங்கள் இறங்கி செஞ்சீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வில் ஃபைண்ட் அ வே. இப்போ வந்து பீப்புள் காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்ன சார்? நம்ம சேவ் பண்ணோம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்ன சார்? இப்போ வந்து என்னென்னா சேவிங்ஸுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் தெரியல. சேவிங்ஸ் அப்படின்னு சொன்னதாக இருந்தால் நம்ம முன்னாடியே சொல்லணும். நான் வந்து 1 இயர் இந்த பணத்தை வச்சுருக்கேன், 2 இயர்ஸ் வச்சுருக்கேன், 3 இயர்ஸ் வச்சுருக்கேன், 5 இயர்ஸ் வச்சுருக்கேன். நம்ம முன்னாடியே we have to tell the duration. அந்த டியூரேஷனை வந்து நம்ம முன்னாடி சொல்லணும். அவங்க ஒன்று என்ன சொல்லுவாங்க, ஓகேப்பா நீ 1 இயர் கொடுக்குறியா, உனக்கு 6% அல்லது 7%, 2 இயர்ஸா 7.5%, இந்த மாதிரி ரெண்டும் சொல்லிவிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நீங்கள் கொடுத்த மணிக்கு அந்த பேங்க்கு அல்லது யாரெல்லாம் வந்து கேரண்டின்னு சொல்கிறாங்களோ அது மோஸ்ட்லி இட் வில் பி டேக்கன் கேர். ஓகேயா, நீங்கள் வந்து 1 இயர்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் 2 இயர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அல்லது எடுத்துகிட்டு நம்ம திருப்பி சொல்லணுமே வழியே ஜஸ்ட் லைக் தட் எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஆனால் இது வந்து சேவிங்ஸ் அப்படின்னா என்னென்னா சேவிங்ஸ் போது நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணிடுறோம் எவ்வளவு நாள்னு, எவ்வளவு ரிட்டர்னும் தெரிஞ்சிடும். when it comes to இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது டைம் வந்து இன்ஃபைனைட். டயத்துக்கு வந்து லிமிட்டே கிடையாது. யூ கேன் டிசைட் எப்போ வேணுங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். என்ன ரிட்டர்ன் வேணுங்கிறதையும் நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க. அது வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க இங்கே ஒரு இடத்துல. இன்றைக்கி வந்து 5 லட்ச ரூபாய். ஓகே, 1 லட்ச ரூபா போட்டோம், 10 வருஷத்தில் 5 லட்ச ரூபாங்கிறது 5x இட்ஸ் அ வெரி குட் ரிட்டர்ன். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, ஏதோ படிக்கணும் அல்லது யாருக்காவது பிரதருக்கோ சிஸ்டருக்கோ யாருக்கும் மேரேஜ், அப்போ வந்து அந்த மணி தேவை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கினேன், இன்றைக்கி அதோடைய க்ரோத்து நல்ல 5 லட்ச ரூபாய் இருக்குது. ஓகே, எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் வந்து அதை வந்து விற்று என்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறேன். இன்னொரு கேஸில் வந்து நான் 1 லட்சம் வாங்கினேன், இன்றைக்கி 5 லட்ச ரூபாய் இருக்குது. இப்போ தான் என் பையனுக்கே வந்து ஒரு 5 வயசு தான் ஆகுது. அவன் படிக்கிறதுக்கு இன்னும் 13 வருஷம் இருக்குது ஹையர் ஸ்டடீஸ்க்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 லட்சமா 5 லட்சமா நல்லா இருக்காப்பா, இதை நான் வந்து ஐ அலோகேட் திஸ் டு மை சன்னுடைய எஜுகேஷன். அப்படிங்கும்போது இந்த 5 லட்ச ரூபா இன்னும் 13 வருஷத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 லட்ச ரூபாய்க்கு மேலே ஈஸியாக வந்துடும். அப்போ எனக்கு வந்து தேவை வந்து ஒரு 25 லட்ச ரூபா வேணும். அப்போ நான் வந்து அதை எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டயத்தை நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுடைய தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது. இதில் வந்து என்ன சேலஞ்ச் அப்படின்னதுன்னா ரிட்டர்ன் வந்து கேரண்டி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதே 1 லட்சம் போட்டு 5 லட்ச ரூபாய் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10 இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேப்பா நல்ல ரிட்டர்ன் இதே மாதிரி தான் திருப்பி அடுத்த 10 இயர்ஸ்லேயும் வரும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ திருப்பி ஒரு கோவிடோ ஏதோ ஒன்று வருது. ஈவன் இந்த 5 lakhs கேன் கம் டு 4 lakhs 3 lakhs. அப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க, ஐயோ அன்றைக்கே விற்றுந்துருக்கலாமே, இன்றைக்கி விற்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் எகெயின் திருப்பி அது போகும், அதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பொறுத்தவரையும் டியூரேஷன் நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஆனால் எந்த ரிட்டர்னும் வந்து கேரண்டி கிடையாது. ஆனால் ஜென்ரலாக லாங்கர் த வெயிட் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் அவங்களுக்கு வந்து எது சேவிங்ஸ் எது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு தெரியறதில்ல. மோஸ்ட் ஆஃப் தம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்சூரன்ஸ் தான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் காலகாலமாக இருக்குங்கிறதுனால இன்சூரன்ஸில் பணத்தை போட்டுட்டு அதில் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்சூரன்ஸ் இஸ் நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட், இட் இஸ் ஒன்லி ப்ரொடெக்ஷன். இதில் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா நிறைய பேருக்கு நம்முடைய தேவை என்ன,
விருப்பம் என்ன அப்படிங்கிறது நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. உங்களுடைய தேவை அப்படிங்கிறது வந்து டே டு டே நீட்ஸுக்கு வேணும். அல்லது உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையோட எஜுகேஷன், உங்களுக்கு தங்குறதுக்கு வந்து ஒரு வீடு இருந்தால் போதும். பட் அதை விட்டுட்டு இல்லை எல்லாரும் வீடு வாங்கிட்டாங்க நானும் வீடு வாங்கணும், அல்லது எல்லாரும் கார் வாங்கிட்டாங்க நானும் கார் வாங்கணும், இது வந்து உங்களுடைய விருப்பம். சரி, விருப்பத்துக்கு நான் வந்து எதிரி கிடையாது. ஆனால் அந்த விருப்பத்தை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு சம்பாத்தியம் இருக்கா அப்படின்னு பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்கிட்ட அது கிடையாது. அப்புறம் அங்கே போயிட்டு ஏதாவது குழந்தையுடைய சேவிங்ஸ் அதாவது குழந்தையோட எஜுகேஷனுக்கு சேவ் பண்ணணுன்னா, இல்லைங்க நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீட்டை வாங்கிட்டேன், அல்லது அங்கே ஒரு இடம் வாங்கியிருக்கேன், அல்லது ஒரு கார் வாங்கிட்டேன், அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னால் ஒரு 1000 ரூபா தான் போட முடியும், 2000 ரூபா தான் போட முடியும்னா எஜுகேஷன் வில் கோ ஃபார் அ டாஸ். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் உங்கள் குழந்தைக்கு கொடுத்தா அந்த குழந்தை வந்து நிறைய காரோ நிறைய வீடோ வாங்க முடியும். அதை விட்டுட்டு குழந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு காரோ வீடியோ கொடுத்தீங்கன்னா அந்த ஒன்று தான் இருக்கும், அதுவுமே நிலைக்காது. படிக்கலை அப்படின்னதுன்னா அதுவும் போகிறதுக்கான விஷயங்கள் இருக்கும். அதனால் முதல்ல நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணிவிட்டு தேவைக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம விருப்பத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். கண்டிப்பாக சார். இப்போது ஒரு 25 வயது நபர் வந்து ஒரு மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் மந்த்லி பிளான் எவ்வளோ சேவ் பண்ணால் இந்த 1 crore ரீச் பண்ண முடியும் சார்? இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் அவங்கள்ட்ட சேவிங்ஸே இருக்காது. இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க, பெரிய சம்பளம்லாம் கிடையாது, ஆனாலும் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய காசை வந்து அவங்க சேமிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 ரூபா ஒருத்தர் சம்பாதிக்கிறதா நீங்கள் சொன்னீங்க. 30,000 ரூபா சம்பாதிக்கிறதா வச்சுட்டோம்னா, நான் முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், 10% ஆவது மினிமம் நீங்கள் வந்து சேர்க்கணும். அதாவது உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். ஃபஸ்ட்டு நீங்கள் 30,000னா முதல்ல 3,000 எடுத்துகிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டுட்டு இதுதான் ஃபஸ்ட்டு செலவு. உடைய கார்பஸ் வந்து 1.03 crore at the rate of 13%. நான் வந்து 13 வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக போட்டிருக்கேன். இஃப் யூ புட் 15னா அது இன்னுமே கூட போயிடும். ஸோ 1 கோடி ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணணும். பட் த பாயிண்ட் வந்து என்னென்னா, நீங்கள் அதை ஸ்டிக் ஆன் பண்ணிகிட்டு இருக்கணும். இங்கே போடுவாங்க சார், இதை கேட்டுட்டு இல்லை சார் நீங்கள் நல்லா சொன்னீங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு 2 years 3 years போடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு தேவை வரும். இதுதான் வந்து ஈஸியாக வந்து நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இதுதான் ரொம்ப ஈஸியாக லிக்விடேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ரியல் எஸ்டேட்னா உடனே விற்க முடியாது. இன்சூரன்ஸ் பாலிசியில் போட்டிங்கன்னா அது 20 வருஷம் மினிமம். ஸோ லாங் டேர்மில் வந்து யூ லாக்ட் அதை ஈஸியாக லிக்விடேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு. உடனே அதுவும் இப்போ நீங்கள்லாம் ஆப் ஃபெசிலிட்டிலாம் வந்திருக்கிறதுனால யார்ட்டையும் கேட்கவே வேண்டாம், எனக்கு தேவை இருந்ததுன்னு டக்குன்னு இது பண்ணுவாங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய அந்த சுய கட்டுப்பாடு அது நமக்கு இல்லாததுனால அங்கே ஈஸியாக நம்ம விட்டுட்றோம். பட் யார் ஒருத்தர் இருந்தாலும் ஜஸ்ட்டு 3,000 rupees இதுனா கோடீஸ்வரருங்கிறதுனா இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பட் என்னென்னா, இட் ரிக்வயர்ஸ் அ டிசிப்ளின். கன்சிஸ்டண்ட்டாக நம்ம அந்த டிசிப்ளின்டாக சேர்த்தோம் அப்படின்னதுன்னா, முதல்ல நீங்கள் வந்து இது மாதிரி சேர்க்கும்போது வென் யூ ஆர் சீயிங் த ரிசல்ட்டுன்னு வந்ததுன்னு வச்சிங்களேன், அப்போயே ஆட்டோமேட்டிக்காக வில் பி a different person. நீங்கள் நிறையவும் சேர்க்கறதுக்கான இது முடியும். ஸோ டெஃபினட்டாக 30,000 இருக்கிறவங்க வந்து 3,000 + 750 rupees எவ்ரி இயர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாலே 1 கோடி ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். கண்டிப்பாக சார். இப்போ கடைசியாக வந்து இப்போ பார்க்குற நேயர்களுக்காக இன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன், அவங்களுக்கு ஒரே ஒரு டிப்னா என்ன மாதிரி டிப்ஸ் சொல்லுங்க சார்? சரி, என்னென்னா லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஆப்டிமிஸ்டிக். எல்லாமே வந்து நம்ம நாளை வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே உயிரோடவே இருக்கும். கரெக்டாக இன்னி நிலைமை தான் இருக்கும், இதை விட மோசமாக இருக்கும் அப்படின்னதுன்னா வாட் இஸ் த சார்ம் இன் லிவிங் ஃபார் லாங். ஸோ அதனால் எல்லாருமே இந்த ஹோப், இந்த நம்பிக்கை தான் வந்து வாழ்க்கை. ஓகேயா? அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னதுன்னா, மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து ட்ராக் ரெக்கார்டு இருக்குது அண்ட் இட் இஸ் மோஸ்ட் ப்ரெடிக்டபிள் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாத்தை விட நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் சேக் ஆஃப் கம்பேரிசன் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் எடுத்துங்க. எதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் கருதுறீங்களோ எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் எடுத்துங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய 1 year ரிட்டர்ன் பாருங்கள், 3 years பாருங்கள், 5 year பாருங்கள், 7, 10, 15, 20 இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஒரு 3 yearsக்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறது வந்து ஒன்லி மியூச்சுவல் ஃபண்டு தான். வேறு எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது. சில இடத்துல ஒரு சமயம் கூட இருக்கும், ஒரு சமயம் கூட இருக்காது. நமக்கு என்ன பார்க்கணும்னா கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன். ஏன் கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன் பாசிபிள்னா, இது அட் த எண்ட் ஆஃப் தி டே இது வந்து ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியுடைய க்ரோத்து. இந்தியா வந்து இன்றைக்கி வந்து ஜிடிபியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 7% வந்து நம்மளுடைய
வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. 7லேருந்து 8% வரையும் வளர்ச்சி அப்படிங்கிறாங்க. 7% 8% எந்த ஒரு கண்ட்ரியுமே இந்திய அளவுக்கான வளர்ச்சியே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இன்னும் growth வந்து நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் வந்து நம்பி முதலீடு பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவாங்க, நான் வந்து ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் டேட்டா காமிச்சேன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் முன்னாடி நடந்தது இப்போ நடக்குமா அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து ஜப்பானில் வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் மார்க்கெட் வந்து ஏறவே இல்லை, வாட் இஸ் த கேரண்டி? இந்த மாதிரி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் முதல்ல எது ஒன்றுனாலும் இறங்கி ஒரு வேலை செய்யணும். நீங்கள் இறங்கி செஞ்சீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வில் ஃபைண்ட் அ வே. வெளியிலேயே இருந்துட்டு போகுது. இது எப்படின்னா, நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் வெளியில் நின்றுட்டு எப்படி நீச்சல் அடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டே இருந்தோம்னா என்றைக்குமே நீச்சல் கற்றுக்க முடியாது. நீங்கள் குதிச்சிருங்க. குதிச்சிங்கன்னா சம்படி வில் ஹெல்ப். யாராவது நீங்கள் நம்ம தண்ணியில் குதிச்சோன்னா நம்ம சாக விட்டுருவாங்களே, யாரும் சாக விட மாட்டாங்க. நம்ம குதித்தோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் இது பண்ணுவாங்க. மேபி கொஞ்சம் வாட்டர் நீங்கள் குடிக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். எவென்ச்சுவலி யூ வில் லேர்ன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே பொறுத்தவரையும் ஒன்லி திங் அந்த ஏற்ற இறக்கம் இருக்கும். அந்த ஏற்ற இறக்கத்துக்கு நம்ம வந்து ரொம்ப பெருசாக அழட்டிக்காமல் என்னுடைய மணி இவ்வளோ இருக்குப்பா, ஐ எம் ஒன்லி லுக்கிங் ஃபார் லாங் டர்ம் அப்படின்னு சொன்னதாங்கன்னா ஈஸியாக எல்லாமே பண்ண முடியும். நம்ம என்ன மெயினாக பார்க்கணுன்னா ஒரு விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரி நிறைய பேர் இதை வந்து எடுத்து சொல்கிறாங்க. உங்களுக்கு யார் சொல்கிறாங்களோ உங்களுக்கு யார் சொல்கிறது பிடிக்குதோ ஜஸ்ட்டு யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எவென்ச்சுவலி உங்களால் அது பண்ண முடியும். அதை விட்டுட்டு வெறுமனே கமெண்ட் அடிக்கிறதுனால நீங்கள் யூ ஆர் த ஒன்லி லூசர். கண்டிப்பாக சார். ஒரு சாமானியனாலையும் 1 கோடி வரைக்கும் சேர்க்க முடியும் அப்படின்னு ரொம்பவே எளிமையாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக. ரொம்பவே நன்றி சார். நன்றி.